வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. நிகழ்ந்த வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி வல்லம், அதாவது குற்றாலம் மெயின் அருவிலேருந்து செங்கோட்டை போகிற மெயின் ரோட் மேலே இருக்கிறதா அந்த வல்லம். கரெக்டாக குற்றாலத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். இந்த வல்லத்துலேருந்து குண்டார் டேம் போகிற ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் ஒரு 20 அடி பாத வசதியோட, ப்ராப்பராக மெட்டல் ரோடு பாத வசதியோட ஒரு 23 சென்ட் அளவில் மாமரம் தென்னை மரம் அடங்கிய ஒரு சூப்பரான தோட்டம் சேல்ஸுக்கு வந்திருக்கு. உடனே வாங்கி உடனே வீடு கூட கட்டிக்கலாம். வீடுகள் பக்கத்தில் இருக்குது. இதுதான் இடம். நல்ல 20 அடி ப்ராப்பர் பாதை இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 5 அருவி ஃபைவ் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி வர ஆறு இருக்குது. நம்ம இடத்த ஒட்டியே வந்துடும். ஒரு நேச்சர், ஒரு இயற்கை சூழலில் ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இருக்கவங்களுக்கு ஒரு சூப்பரான இடம். வீடுகள் பக்கத்துலேயே இருக்குது. அடுத்த இடத்துல வீடுகள் இருக்குது. நீங்கள் வீடு கட்டிக்கலாம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டுக்கலாம், இல்லை சின்ன தோட்டமாக, இல்லை வல்லம் பக்கத்தில் செங்கோட்டை பக்கத்தில் உங்களுக்கு வீடு இருந்ததுன்னா வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன தோட்டம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பர் இடம். நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்கும். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100லேருந்து 120 அடி ஃப்ரண்டேஜ் வரும். 23 சென்ட்டுக்கு. ஃபியூச்சரில் நீங்கள் பிரித்து சேல் பண்ணிக்கலாம், ரீசேல் பண்ணிக்கலாம். மாமரங்களும் தென்னை மரங்களும் இருக்குது. நல்லா இருக்குது. மரமும் பெரிய மரம் எல்லாமே காய்க்கக்கூடிய மரம். சின்ன ஈல்டு வரும். பெருசாக இதில் ஈல்டு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் சின்ன பட்ஜெட்டில் வந்திருக்கு இந்த தோட்டம். 23 சென்ட். ஒரு சென்ட்டுக்கு 1.25 லட்ச ரூபா தான் கேட்குறாங்க. அதுவும் நெகோசியபிள் தான், பேசிக்கலாம். நல்லா ப்ராப்பர் பாத வசதி இருக்குது. அப்படியே பின்னாடி போனீங்கன்னா ஆறு வந்துடும். ஆறை தாண்டி போனீங்கன்னா வயல் அப்படியே 5 ஃபால்ஸ் வரைக்கும் போய்கிட்டே இருக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிறது அந்த வல்லம் கிராமம். சூப்பராக இருக்கும். குண்டார் டேம் போகிற ரோட்டு மேலே இருக்குது வல்லம். இந்த ஊரில் இருந்து தான் ரம்டான் மங்குஸ்தான் பழம் ஃபுல்லாகவே எல்லா மாநிலங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் போயிட்டுருக்கு. நல்ல ஒரு செழிப்பான ஏரியா. நல்லாயிருக்கும் பார்க்க. நீங்கள் கெஸ்ட் ஹவுஸு, ஃபார்ம் ஹவுஸு குற்றாலம் பக்கத்தில் கட்ட நினச்சிங்கன்னா இந்த இடத்துலேயே கட்டலாம். நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இடம். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க. சின்ன தோட்டம் தான். 23 சென்ட் 23 சென்டா. 2 ஃப்ளாட்டு தான் மொத்தத்தில். 4 ஃப்ளாட்டு போட்டிருந்தாங்க. 2 சேல் ஆயிடுச்சு, 2 இருக்குது. முதல்ல வீடியோ போட சொன்னாங்க. அவங்களே 2 ஃப்ளாட் அவங்களே கொடுத்துட்டாங்க. இன்னும் 2 ஃப்ளாட் இருக்குது. சீக்கிரமே சேல் ஆயிரும். சின்ன ஃப்ளாட்டு, சின்ன பட்ஜெட்டு. இயற்கை சூழலில் வீடு கட்டி வாழ நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாண்டி வீடு போயிடும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வீடு நெருக்கி இப்படி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இடத்த ஒட்டிய வீடு இருக்குது. பார்க்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நேரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல இடம். தண்ணி செழிப்பான ஏரியா. பக்கத்துலேயே 5 ஃபால்ஸ், அதாவது 5 அருவியிலேருந்து வர தண்ணி வர ஆறு நம்ம இடத்த ஒட்டி தான் போகும். இதான் அந்த ஆறு. வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா நல்ல க்ரௌட் இருக்கும் குளிக்கிறதுக்காக. வீக்கெண்டில் வந்து குழந்தைகளோட என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டு. இடமும் வாங்கிக்கலாம், வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பாட்டு. மொத்தத்திலே 2 ஃப்ளாட்டு தான் இருக்குது. 23 சென்ட் 23 சென்ட். சீக்கிரமே சேல் ஆயிரும். இந்த ஆற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இடம் நம்ம இடம். நம்ம இடத்துல மாமரமும் தென்னை மரம் மட்டும் இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு தேவையான மரங்களை வச்சுக்கலாம். உள்ள ஒரு போர் போட்டு ஒரு சின்னதாக கெஸ்ட் ஹவுஸ் கட்டி வந்தால் போனால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இடம் நல்லா இருக்குது. சென்ட்டுக்கு 1.25 லட்ச ரூபா தான் கேட்காங்க. அதுவும் நெகோசியபிள் தான். ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க நேரில் வாங்க. இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள். நேரடியாக ஓனர்கிட்ட உட்காந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம், வீடு, தோப்பு, பிளாட்டு வாங்கினாலும் சரி, இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.